ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் நான் பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன். கிளியராக ஆடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று தான் வந்துட்டு சென்னையிலேருந்து ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு லாங் ரைடு ஒரு 300 கிலோமீட்டர்ஸு வண்டி எடுத்து நெக்ஸ்ட் டேவே வந்தேன். ஸோ அப்படி தான் செட் பண்ணணும் இன்ஜினை. பிரேக் இன் பீரியடில் வந்துட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதை விட ஹைவேயில் ஓட்டினா தான் இன்ஜின் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். அண்டு நான் வந்து டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு எங்கள் ஊரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் வண்டியை. ஸோ அந்த பர்பஸ்க்காகவும் நான் அப்படியே வந்துட்டேன். என்ன ஒன்றா இது பண்ணக்கூடாது, ரெட்லைன் பண்ணக்கூடாது, இன்ஜினை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே அழகாக க்ரூஸ் பண்ணிட்டு வரணும். க்ரூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கே இதில் வந்து என்ன ஸ்பீட் காட்டுச்சு அப்படின்னா, நான் ஆக்சுவலாக வந்து மேப் நேவிகேஷன் போட்டு தான் வந்தேன். நான் ஸ்பீடெல்லாம் நோட்டீஸ் பண்ணல, ஆர்பிஎம் நோட்டீஸ் பண்ணல. அவங்க வந்து 7000 ஆர்பிஎம்குள்ளே ஓட்டணும் அப்படின்னாங்க. 7000 ஆர்பிஎம் மேக்ஸிமம் ஓட்டலான்னு சொன்னோடனே அதுக்கப்புறமேல வந்துட்டு நான் மேப்பு போட்டுட்டு அதில் ஸ்பீட் மட்டும் தான் காட்டும் மேப்பில், மற்ற ஆர்பிஎம்லாம் காட்டாது. மேப்பை நான் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டிகிட்டு வரேன் ஜஸ்ட்டு க்ரூஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது தான் நான் வந்து ட்ரிப்பை ரீசெட் பண்ணும்போது நோட் பண்ணேன். அப்போ வந்து மேக்ஸ் ஸ்பீடில் வந்துட்டு 147 148 வந்திருந்தேன் போல். அப்படி எனக்கு வந்ததே தெரில. அந்தளவுக்கு வந்து ஒரு 150 ஸ்பீடே வந்துட்டு ஈஸியாக க்ரூஸ் பண்ணுது. எனக்கு அப்போ திடீர்னு ஒரு பயமாயிடுச்சு, என்னன்னா ஒரு வேளை 7000 கிராஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளியர் பண்ணுறதுக்காகவே திரும்பி நார்மல் ஸ்பீடோமீட்ரு ஸ்க்ரீனில் வச்சுட்டு நான் வந்து 7000 ஆர்பிஎம்மில் என்ன ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கறதுக்காக ஜஸ்ட்டு 7000 ஆர்பிஎம்மில் அப்பயும் க்ரூஸ் தான் பண்ணேன், இழுக்கலாம் இல்லை. 6th கியரில் 7000 ஆர்பிஎம்மில் 145 146 அசால்ட்டாக போகுது. 7000 ஆர்பிஎம். இதோட மேக்ஸிமம் ஆர்பிஎம் லெவல் வந்துட்டு 10,500 10,000 சம்திங் லைக் தட். ஸோ அப்போலாம் இதுக்கு வந்து இந்த 140ங்கிறதுலாம் ஒரு வந்து க்ரூசிங் ஸ்பீடு. ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஒரு வண்டியில் 80 க்ரூஸ் பண்ணுற மாதிரி இது நீங்கள் இதில் வந்து 140 120லாம் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். மைலேஜ் வந்துட்டு எனக்கு எவ்வளோ காட்டுச்சு அப்படின்னா அரௌண்ட் 22 காட்டுச்சு. நான் வந்ததுக்கு க்ரூசிங்கில் வந்ததுக்கு 300 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு ஆவரேஜ் மைலேஜ் வந்து 22. ஸோ 20ன்னு வச்சுக்கலாமே, ஆவரேஜ் மைலேஜ் வந்து 20. இது மைலேஜ். மற்றபடி ஓட்டுறதுக்கு எப்படி இருந்துச்சு எர்கனாமிக்ஸ் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹிமாலயனில் 411 லாங் ட்ரைவ் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கிளாசிக்கு அந்த மாதிரி வண்டிகள் எல்லாமே மோஸ்ட்லி வந்து க்ரூசர் டைப்ஸு. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபேரிங்க்கு மாறி இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபேரிங் என்ன விஷயம், அதான் சிபிஆர் நிஞ்சா ஃபேர்டு தான், பட் அது கம்ப்ளீட்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் கேட்டகரி. ஸோ அதுக்குள்ள ஹேண்டில் பார் வந்து இங்கே வராது, இங்கே ஸ்டெப் அப் பண்ணி இங்கே வரும். ஸோ ஈவன் தோ இட் ஃபேரிங்காக இருந்தாலும் பொசிஷன் ரைடிங் போஸ்டர் பார்த்திங்கன்னா நான் ரிலாக்ஸ்டாக தான் உட்காந்துருப்பேன். ஃபுட் பேக்ஸ்லாம் இங்கே வர, ஃபுட் பேக்ஸ் இங்கே வரும், ஹேண்டில் பார் இங்கே வரும். ஆனால் ஃபேரிங் மட்டும் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கும். ஸோ அது ஸ்போர்ட்ஸ் டூரர் கம்ப்ளீட்லி. ஆனால் இது வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டுக்கும் ஸ்போர்ட் டூரருக்கும் நடுவில் ஒரு ரேஞ்சில் இது இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லி கமிட்டடாகவும் இல்லை, ஃபுல்லி கம்ஃபர்டபுளாக ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரியும் இல்லை. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு செக்மெண்ட்டில் இது ஃபிக்ஸாக இருக்குது. அந்த போஸ்டருக்கு எனக்கு பழகிறதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஆணுச்சு, அந்த போஸ்டரில் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் அந்த 40 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமேலே அது பழகிட்டு நான் பாட்டுக்கும் ஸ்மூத்தாக வந்துக்கிட்டே இருந்தேன். சீட்டு கம்ஃபர்டபுள் வந்துட்டு வேறு லெவல். எனக்கு எந்த ஹேச்சிங்கோ இல்லைனா அன்கம்ஃபர்டபுளாகவோ நான் வந்து பாடி பெயின்காக நான் ஸ்டாப்பிங் எடுக்குன்ற நிலமை வரல. 300 கிலோமீட்டரில் வந்து எனக்கு பசிச்சனால சாப்பிட்றதுக்கு நிறுத்துற அந்த ஒரு ஸ்டாப்பிங் தான். அதுக்கப்புறம் வண்டி விட்டு இறங்குனது அந்த ஒரு ஸ்டாப்பிங் தான். அதுக்கப்புறம் 2 பெட்ரோல் ஸ்டாப் எடுத்தேன். அது ஜஸ்ட் டேங்க் ஃபில் பண்ணிட்டு நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இது வந்து மைலேஜ் வந்து அரௌண்ட் 20 தான் கொடுக்குது இல்லையா. ஸோ நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா இது வந்து 13 லிட்டர்ஸ் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ரேஞ்ச் காட்டும், 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் காட்டும். ஆனால் நீங்கள் அதில் யூஸபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 மேக்ஸிமம். ஏன்னா உங்களுக்கு வந்து அரௌண்டு 200லேயே உங்களுக்கு ரிசர்வ் விழுந்துடும். ஸோ 250ங்கிறது மேக்ஸிமம் நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா வர ஸ்பீடை பொறுத்து மாறலாம் லைட்டாக. ஸோ 300 ரேஞ்ச் காட்டுது. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு 250 கிலோமீட்டர் 200க்கே வந்துட்டு ரீஃபில் பண்ணணும் டேங்கை. ஸோ எனக்கு 2 பெட்ரோல் ஸ்டாப் எடுத்தேன். ஒன்று வந்துட்டு அங்கே பாதி வழியில் எடுத்தேன், இன்னொன்று வந்து எனக்கு வந்து ஊருக்கு வந்த உடனே எனக்கு இங்கே காரைக்கால் கிட்ட பெட்ரோல் காஸ்ட் கம்மின்றனால நான் அகைன் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். அப்போது ஒரு 6 லிட்டர்ஸ் கிட்ட பிடிச்சிச்சு. ஸோ பெட்ரோல் வந்து கன்சப்ஷன் ஆவரேஜாக நீங்கள் பார்த்துக்கலாம் 22 மைலேஜ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 300 கிலோமீட்டர்ஸ்க்கு. இந்த பெண்டு பைப் பாருங்களேன், எவ்வளோ பெருசு தெரியுமா இது? இந்த சைஸ் இருக்குது, சரி பெருசு இது. 2 ஹெடர் பைப்ஸு,
இந்த சைஸுக்கு நான் வந்து 2 சிலிண்டர் வண்டியில் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு பெருசு, குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது அந்த கேப்பில் வந்து கோல்டன் கலராக எவ்வளோ இதாக தெரியுது பாருங்கள். அது அப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு, நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்துட்டு ரிவ்யூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி டிஸ்க்கு வந்து இதில் வந்து ப்ளஷியாக இருக்கும், டிஸ்க்கு வண்டி கொஞ்சம் ஓட்டிட்டிங்கன்னா பிரேக் பிடிக்காது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அது ஏன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சின்னு தான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். லொக்கேஷன் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கா? நாங்கள் சும்மா ஒரு சண்டேஸ்க்கு ஒரு ரைடு மாதிரி வந்தோம் கிளம்பி. இந்த ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அவங்க தான் வந்தேன். ஸோ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், பிரேக்கிங். ஸோ நீங்கள் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு இந்த லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் எண்டில் வந்து பிரேக்கு லிவரை வச்சுட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக கரெக்டாக இருக்கும், பிரேக்கிங் ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஆக்டிவிட்டியே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நான் இதை 1ல் வச்சுருக்கேன், இப்போ நான் வந்து 5ல் மாற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ இப்போ வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஆக்ஷனே இல்லை, பிரேக்கே பிடிக்காது. இதுக்கு மேலே தான் பிரேக்கே பிடிக்க ஆரம்பிக்குது. இது எப்படின்னா டச் பண்ணாலே பிடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ப்ளஷி டைப்பு. இந்த R15 இருக்கும்ல, நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பவர் அப்ளை ஆகும், அந்த டைப் இது. ஸோ இந்த அளவுக்கு வந்து இது ஜஸ்ட்டு ஃப்ரீ ப்ளே தான். இதில் பிரேக்கிங் அப்ளை ஆகாது. இந்த பாதி லெவலுக்கு மேலே நீங்கள் லெவல் 5லனா கியர் கிட்ட இருக்குன்னு அர்த்தம் லிவர். நீங்கள் இதுக்கு மேலே பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அழுத்தணும். இப்போ தான் ஃபுல்லாக பிரேக் அப்ளை ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு பிரேக் பிடிக்கிறப்போ நீங்கள் இந்த அளவு தான் பிடிப்பீங்க, இதுக்கு மேலே விரல் இடிக்கும். ஸோ நீங்கள் இந்த அளவு பிடிச்சிட்டு என்னடா பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரலாம். ஏன்னா க்ளவுஸுக்கு இது மேலே இறங்காது லிவர். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா லெவல் 1ல் வச்சுக்கணும். இப்போ நான் லெவல் 1 வச்சுட்டேன். இப்போ நான் இப்படி பிடிக்கும் போது இந்த லெவலே பிரேக் அப்ளை ஆரம்பிச்சிடுது. இதுக்கப்புறம் நான் ஸ்குவீஸ் பண்ணுறதை பொறுத்து பிரேக் வந்து பவர் வந்து அப்ளை ஆகும். இது வந்து 4 பிஸ்டன் கேலிப்பரு. டிஸ்கோட சைஸ் சரியான பெருசு. ஒரு சூப்பர் பைக்கில் நீங்கள் பார்க்கலாம் இந்த சைஸ் டிஸ்க்கு. இந்த வண்டி டிசைன் பண்ணும்போது டியூவல் டிஸ்க்குக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு டியூவல் டிஸ்க் வச்சோம்னா அந்த வீல் சுற்றும் போது அது கைரோ வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கைரோ வெயிட்டில் வந்து உங்களுக்கு வண்டி வெயிட் கம்மின்றனால உங்களுக்கு வந்து அது பேலன்சிங் என்ன சொல்கிறது, ஹேண்ட்லிங் வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் சிங்கிள் ரோட்டருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சிங்கிள் ரோட்டரே உங்களுக்கு வந்து பெரிய சைஸு 4 பிஸ்டன் கேலிப்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பவர் இருக்குது, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுமோ அது பண்ணிக்கணும். இன்னொன்று என்னென்னா லிக்விட் வந்துட்டு டாட் 5.1 லிக்விட் டாட் ஃப்ளூயிட் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நான் அது ஃபஸ்ட் சர்வீஸில் நான் வந்து அது மாற்றலான்னு இருக்கேன். இப்போவே பிரேக்கிங் ஓகே தான். நான் வந்து மேக்ஸிமம் இன்ஜின் பிரேக்கிங் தான் அப்ளை பண்ணி ஓட்டிகிட்டு வந்தேன். குயிக் ஷிஃப்டர் இருக்குது. குயிக் ஷிஃப்டர் பற்றி நான் பேசியே ஆகணும். மொதல் 40 கிலோமீட்டர் அதுதான் வந்துட்டு எனக்கு அந்த வண்டியோட ஒரு டேட்டிங் பீரியட் மாதிரி. அதில் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடாப்ட் ஆகிற அந்த இது இருக்குல்ல, அதில் வந்து என் மைண்டை வந்து நான் லேர்னிங் மோடில் போட்டேன் அடாப்டிவாக. அது எப்படி பிஹேவ் பண்ணுது, இன்ஜின் எப்படி பிஹேவ் பண்ணுது, எந்த ஸ்பீடுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டே போனேன். இதில் எப்படின்னா நீங்கள் வந்து வெர்சட்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து 5th கியரில் கூட நீங்கள் 30ல் போகலாம். கடலாம் தட்டாது, ஸ்மூத்தாக அது பாட்டுக்கு போகும். நீங்கள் வந்து ஸ்பீடா மீட்டரில் கியர் இண்டிகேட்டரில் நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் எந்த கியரில் இருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா 5th கியரில் 30ல் போகும். நீங்கள் சடனாக 30ல் கொடுத்தீங்கன்னா அப்பயும் நீங்கள் அது பாட்டுக்கும் ஓவர்டேக் பண்ணனா ஈஸியாக போயிட்டுருக்கும். ஒரு மாதிரி திணறலாம் செய்யாது. அதனால் உங்களுக்கு வந்து அன்லெஸ் நீங்கள் ஸ்பீடா மீட்டர் பார்க்கலன்னா அது வந்து தெரியாது. அந்த அளவுக்கு தான் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. எந்த கியராக இருந்தாலும் அது பாட்டுக்கும் ஸ்லோவாகவும் போகுது, ஸ்பீடாகவும் போகுது. ஸோ நீங்கள் கியர் இண்டிகேட்டர் வச்சு தான் கண்டுபிடிச்சிக்கணும். எக்ஸாஸ்ட் நோட்டு அருமையாக இருந்துச்சு. எல்லா இதுலேயுமே ஒரு க்ரௌலிங், லோ எண்டில். ஹை எண்ட் போயிட்டிங்கன்னா ஒரு விசில் சவுண்டு தான் உங்களுக்கு கேட்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு விசில் சவுண்டு அழகாக. லோ எண்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு க்ரௌலிங் கேட்டுகிட்டே இருக்கும், டுக்காட்டி மாதிரி. அந்த அப்ரிலியா, அந்த டுக்காட்டிஸ், அந்த இட்டாலியன் வீட்வின்ஸோட அந்த ஒரு கேரக்டர் வந்து இதில் அப்படியே இருக்குது. அந்த ரீசனுக்காக தான் இதை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்கோமே. ஸோ அந்த குயிக் ஷிஃப்டர் வந்துட்டு எனக்கு பழகிறதுக்கு வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஆனிச்சு. அது ஏன்னா குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணும் போதெல்லாம் நானும் இப்போ தேட்டர் கொடுத்துட்ருக்கேன். குயிக் ஷிஃப்டர் அப் ஷிஃப்ட் பண்ணும்போது நான் தேட்டில் இப்படி பண்ணுவேன் நார்மலாக, த்ராட்டில் பிளிப்பிங் சொல்லுவாங்க. எனக்கு மசில் மெமரினால நான் வந்து குயிக் ஷிஃப்டர் இருந்தாலுமே கியர் அப் பண்ணும்போது இப்படி பண்ணிட்டு இருந்தேன். அதை வந்து நான் அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கே அந்த 40 கிலோமீட்டர்ஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் போய் திருப்பி பிடிச்சிக்கிட்டு கியர் அப் பண்ணேன், ஸ்மூத்தாக விழுந்துச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனிச்சு. அதுமாதிரி கியர் டவுன் பண்ணும்போது ஆக்சிலேட்டர்லேருந்து கையை எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கும் கிளச்சை பிடிக்காமல் கியர் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 5th வரைக்கும் வரலாம்.
அழகாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பெக்லேயே சவுண்ட்லேயே அழகாக டவுன் ஆகிட்டு வரும், எந்த இஷ்யூவும் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த வண்டி வாங்கினீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் வந்து நீங்கள் ஒரு தனியாக ஒரு அக்சஸரி ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. அது வந்து இந்த வண்டிக்குன்னே உள்ள ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் குயிக் ஷிஃப்டரோடு தான் இதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் இதோட ஃபுல் பொட்டென்ஷியலை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். குயிக் ஷிஃப்ட் இல்லை, குயிக் ஷிஃப்ட் நீங்கள் தனியாக ஒரு அக்சஸரியாக கன்சிடர் பண்ணாமல் வண்டியோடு சேர்ந்து ஒரு பொருளாக கன்சிடர் பண்ணிடுங்க. ஸோ வண்டியோட ரேட் இப்போ 5 lakhs வருதுன்னா குயிக் ஷிஃப்ட் ஒரு 30,000 வருதா அப்படின்னா 5,30,000 தான் வண்டியோட ரேட்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ குயிக் ஷிஃப்டரோடு வாங்கிடுங்க. மற்ற அக்சஸரி கூட பிரச்சனை இல்லை. ஆனால் குயிக் ஷிஃப்ட் வந்து இதில் ஒரு மஸ்ட்டு. குயிக் ஷிஃப்ட் இல்லாமையுமே கிளச்சு வந்துட்டு ரொம்ப இந்த ஹோண்டா மாதிரி சரியான ஸ்மூத்தாக தான் இருக்குது, பிடிக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு தான் ஸ்மூத்தாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் இதில் குயிக் ஷிஃப்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நோ கோயிங் பேக் தான். மேனுவல் வே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் என்னோடய ஃபஸ்ட்டு குயிக் ஷிஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இதுக்கு முன்னாடி ஓட்டியிருக்கேன் 390லலாம். ஆனால் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதில் த்ராட்டில் பிரேக் பிடிங்களே போயிடுவேன். நான் வந்து இதை கற்றுக்கிட்டு பண்ணேன். அந்தளவுக்கு ஸ்மூத்தராக இருக்குது, எந்த இஷ்யூஸும் இல்லை. ஹெட்லைட் பிரைட்னஸ் ஓகேஷ் லைக் இருக்குது, தெரியும் ஓரளவுக்கு. ரோட்டில் ரிஃப்ளெக்டிவ்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு கைடன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஆனால் ரிஃப்ளெக்டிவ் இல்லைன்னா ஒயிட் ஹெட்லைட் எல்இடி தானே, அதுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓரளவுக்கு ஒரு 60% ஓகேன்னு சொல்லலாம் ஹெட்லைட்ஸு. பட் அந்த ஹெட்லைட்ஸோட டிசைன் லாங்குவேஜ், அந்த ஓஜி அப்ரிலியா பிரதர் இதோட 660 அண்டு RS-V4 அப்படியே ரிசம்பிளன்ஸ் இருக்குது. இது ரோட்டில் ஒரு லாங்கில் வந்துச்சுன்னா என்ன வண்டி வருதுன்னு உங்களால் கண்டிப்பாகவே சொல்ல முடியாது. RS-V4 RS-660 இல்லை 457 உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. இந்த வண்டி லாங்லேருந்து நீங்கள் கிட்ட வந்தாலுமே தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இது 457 அந்த மாதிரி தான் இது வண்டி. ஸோ இது ஒரு 450cc பைக் கிடையாது, அது ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இது ஒரு மிடில் வெயிட் சூப்பர் பைக், ஒரு 600cc ஒரு சூப்பர் பைக் இது. நான் இதுக்கு முன்னாடி CBR 650 வச்சுருந்தேன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான காம்பீட்டர் இது. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு GT-யோடையோ ஒரு 390யோடையோ இதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அதுக்கெலாம் வந்துட்டு அந்த 140 க்ரூஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி இல்லை, ஆனால் அதுக்கு இருக்குது. ஸோ even though it's a twin cylinder, even though it's a 450cc, it's a middle weight entry level super bike, அப்படி தான் இதை நீங்கள் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் a very less maintenance compared to other middle weight super bikes. இப்போ CBRலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்வீஸ் விட்டோன்னா எனக்கு 20,000 கிட்ட பில் ஆகும், மினிமம் 15,000 ஆகும். ஆனால் இதுக்கு அவ்வளோலாம் செலவாகாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டயர் வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய டயர்லாம் செக்ஷன்லாம் இல்லை, 190 170லாம் இல்லை, ஜஸ்ட் 150 டயர்ஸ் தான். ஸோ ஈஸி டு ரிப்ளேஸ். டயர் ஆல்சோ குட், ஹீரோ grip பை TVS, நல்ல grip. கொஞ்சம் வேர் ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே grip இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இனிஷியலாக ஸ்கிட்லாம் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டயர் ஹீட் ஆகிட்டு வேர் ஆனதுக்கப்புறமேலு gripலாம் வெட்லேயும் சரி ட்ரைலேயும் சரி நல்லாவே இருந்துச்சு, கார்னரிங்க்கும். அப்புறம் என்ன, வண்டி ஓட்டும் போது வெயிட்டே உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு நிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் கண்டிப்பாக டூரிங் பண்ணலாம். நீங்கள் அந்த போஸ்டருக்கு உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் டூரராக நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது, ஒரு கம்ஃபர்டபுள் சூப்பர் ஸ்போர்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இட் இஸ் மோர் லீனர் டு த சூப்பர் ஸ்போர்ட் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் டூரரில் வராது. ஸோ அந்த போஸ்டருக்கு உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக எடுக்கலாம். சிட்டிலையும் நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். நீங்கள் மைலேஜ் பற்றி கவலைப்படலைன்னா இதை நீங்கள் ப்ரைமரி வெஹிக்கலாக யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டால் நீங்கள் வந்து இதை ப்ரைமரி வெஹிக்கலாக யூஸ் பண்ணாமல் இது ஒன் ஆஃப் த ஒரு ஃபன் பைக்காக நீங்கள் வச்சுக்கிட்டு சிட்டி யூஸ்க்கு வேறு பைக் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா சிட்டி யூஸில் நிறையா வியர் அண்ட் டேர் ஆகும், ஹெவி டிராஃபிக்கில் மாட்டுவீங்க. டிராஃபிக்கில் மாட்டினா ஹீட் அடிக்கும், கண்ணாமண்ணான்னு அடிக்கும். இந்த இருக்குது பாருங்கள் பின்ஸு, இது ஜஸ்ட்டு டிசைன் இல்லை, இங்கேருந்து அடிக்கும், சும்மாலாம் அடிக்காது. உஷா ஃபேனில் 5 பாயிண்டில் 5th பாயிண்டில் வச்சு அடித்தா எப்படி இருக்கும் ஃபேன் காற்று, அந்த மாதிரி அடிக்கும், அந்தளவுக்கு ஸ்பீடில். ஸோ சிட்டி டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டபிள் இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை, இதுதான் உங்கள்கிட்ட இருக்க வண்டி பைக்னால் அஃப்கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இது ஏன் நான் வந்து என்ட்ரி லெவல் சூப்பர் பைக்குன்னு சொன்னேன்னா இது என்னென்னு தெரியுதா, இது வெறும் விங்லெட் இல்லை, தீஸ் ஆர் ஏர் டக்ஸ், ரேம் ஏர் இன்டெக் இது. ஸோ இது வழியாக காற்று உள்ளே போயிட்டு டைரெக்டாக வந்துட்டு ஏர் ஃபில்டருக்கு போகும். இதோ இங்கே இருக்கிறது ஏர் டக்ட்டு. ஸோ இந்த டக்ட் வழியாக ஏர் ஃபில்டருக்கு டைரெக்டாக போகும். இந்த டக்டோட கனெக்ஷன் இருக்குது. ரேம் ஏர் இன்டெக் இருக்குது இதில்.
லைக் ZX 6R ஆர் ZX 10R வேறு எந்த சப் கேட்டகரி பைக்ஸ்லேயும் ரேம் ஏர் இன்டெக் நான் பார்த்ததே இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு இதில் இருக்கிறது டெலிவரி எப்போ தான் நான் பார்த்தேன். எனக்கே வந்துட்டு அதுவே ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ அப்போ தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் இட்ஸ் நாட் அ நார்மல் பைக் எனிமோர் அது. ஸோ சஸ்பென்ஷன் ஆர் குட். இது வந்து ஃபேக்ட்ரிலேருந்து வரும்போதே ஒரு ட்ராக்குக்கு பேஸில் வந்துட்டு டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹார்டாக. ஸோ ட்ராக்கில் ஓட்டும் போது உங்களுக்கு கார்னரிங் ஸ்பீட்ஸ்லாம் நல்லாயிருக்கும், கார்னரிங் ஸ்டெபிலிட்டியும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இப்போ டூரிங்னா உங்களோட ப்ரைமரி யூசேஜ்னால் நீங்கள் ஜஸ்ட்டு மீடியம் செட்டிங்கில் சாஃப்ட்வேராக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. ஆனால் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் தான் பண்ணணும், நீங்கள் ஓனாக பண்ணது ரெக்கமெண்டபிள் இல்லை. அகெயின் ஸோ ஃபார் வண்டி எடுத்து 2 நாள் ஆகாது. இது வரைக்கும் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பேன். நெக்ஸ்ட் 500ல் ஃபஸ்ட் சர்வீஸ் ஓட்டணும். நான் இப்போ ஊர்லேருந்து திரும்பி சென்னை ட்ரைவ் பண்ணாலே அது ஒரு வந்துடும், 900 வந்துடும். டேரெக்டாக போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் பஃபர் வச்சுட்டு சர்வீஸ் ஓட்டுற வண்டி தான். ஃபஸ்ட் சர்வீஸுக்கு அப்புறமேலு அப்படியே மெதுவாக 7000 மேலே நம்ம போய்க்கலாம். அதுக்கப்புறமே ஃபுல் பொட்டென்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி RS 457ஓட இந்த கலர் சூஸ் பண்ணுறதுக்கு பெரிய போராட்டம். அது நீங்கள் டெலிவரி வீடியோ நான் போடுறேன், அதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ப்ளூவாக இதுவான்னு சரியான கன்ஃபியூஷன். ஆனால் நல்ல வேளை நான் இதை சூஸ் பண்ணேன். ரோடில் வரப்போ அப்பீலிங் அப்படி தான் இருக்குது, டே அண்ட் நைட் ரெண்டுத்துலேயுமே. ஸோ ஐ மேட் அ குட் சாய்ஸ். தேங்க்ஸ் டு தினேஷ் அண்டு அப்புறம் என்னோடய அம்மா இந்த கலர் சூஸ் பண்ணதுக்கு. அவங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான், எப்படா முடிப்பான் இவன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஹெட்லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த லைட்டிங்கில் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரோட்டில் நேராக வரப்போ தெரியும் கண்டிப்பாக அந்த முறைச்ச மாதிரி உள்ள டிஆர்எல்ஸ். அஃப்கோர்ஸ் இதில் வந்து இண்டிகேட்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி இன்டிகிரேட்டடாக கொடுத்துட்டாங்க பாருங்கள், அந்த டிஆர்எல்லே பார்த்தாலே அழகாக இருக்குது. ஒரு மாதிரி இங்கே டார்க்லேருந்து லெஃப்ட் சைடில் வருது. அந்த ஹெட்லைட் டிஆர்எல் பாருங்களேன், ஒரு மாதிரி டைமண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது உள்ள. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கிறிஸ்டலைஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நார்மலாக கொடுக்காம ஒரு மாதிரி டைமண்ட் இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த ப்ரீமியம் குவாலிட்டியை காட்டுது. ஸோ யூஎஸோட அமெரிக்கா மாடல்ஸ்லாம் சேம் RS 457 வந்து அமெரிக்காவுக்கு போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே இண்டிகேட்டர் வரும், சைடில் இந்த இடத்துல வரும். நல்ல வேலை இந்தியாவுக்கு வந்து இப்படி கொடுக்கலாம், நம்ம எந்த கண்ட்ரோலும் பண்ணல. அதனால் அவங்க இட்டாலியன் டிசைன் அப்படியே வந்துட்டு நமக்கு நைஸ். ஸோ அவ்வளோ தான் கேஷ் இப்போதைக்கு. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ இது ட்ரிப்பியே வண்டி எடுத்ததுலேருந்து இது இருக்குது. டோட்டலாக 508 கிலோமீட்டர். மேக்ஸ் ஸ்பீட் நான் வந்து 148 டச் பண்ணியிருக்கேன். இன்டென்ஷனலாக இல்லை, க்ரூசிங் ஸ்பீடில் வந்தனால 148 எனக்கு அப்புறமேல் தான் தெரிஞ்சிச்சு. க்ரூஸ் தான் பண்ணேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் டேங்க் ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் ட்ரிப்பு பிஏ மட்டும் ரீசெட் பண்ணிவிட்டுவேன். ஸோ 25 கிலோமீட்டர் வந்திருக்கும். ஆவரேஜ் ஸ்பீட் 94. மைலேஜ் வந்து இப்போ காட்டுறது வந்து 21.1 காட்டுது. ஸோ இது 500 கிலோமீட்டருக்கு 19.7. ஓகேவா? ஸோ இதாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். பாய்.